வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜனநாயகன் படத்தை இன்றைக்கி சென்சார் தரப்புலேருந்து ரிவைசிங் கமிட்டி இன்றைக்கி பார்க்க போகிறதா இருந்தது. அதை இப்போ போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. இதோட முழு ரீசனை பற்றியும் அதே மாதிரி இந்த சென்சார் கமிட்டி என்றைக்கு இந்த படத்தை ரீவாட்ச் பண்ண போகிறாங்கன்றதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஜனநாயகனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஹஸ்வினோத் டைரக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் லீடோவில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் நம்ம அனிருத் அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் இந்த படத்தோட சென்சார் இஷ்யூனால இந்த படம் அப்படியே போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து இந்த படத்துக்கு சென்சார் ரிவைசிங் கமிட்டிக்கு அமைச்சிருந்தாங்க. இவங்க இன்றைக்கி மதியானம் 2 மணிக்கு இந்த படத்தை ரிவைசிங் கமிட்டியிலேருந்து பார்க்க போகிறதா சொல்லியிருந்தாங்க. கடைசியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு ஆளுக்கு ஏதோ இல்னஸ் இருக்குது, அதனால் இப்போ இன்றைக்கி எங்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு டேரெக்டாக போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ஒரு ஆளுக்காக இப்படி பிளான் பண்ணதை போஸ்ட்பான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நிறையா கேள்வி இருந்தாலும் அவங்க ஒரு சென்சார் கமிட்டி அவங்க பிளான் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தளபதியோட இதை ரிலீஸ் பண்ணி விட்ருவோம், அவருக்கு தான் மவுஸ் குறைஞ்சிருச்சுல, அவ்வளோதான், அந்த படத்துக்கு விட்டுருவோன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முந்தின நாளோட ஒரே ஒரு மாநாடு மூலமாக திருப்பி அவரோட பவரை திருப்பி எடுத்துக்கிட்டாரு. குறிப்பாக மகளிருக்கு ஸ்பெஷலாக அந்த உமன்ஸ் டே ஸ்பெஷலாக ஒரு விழா நடத்தினார் சனிக்கிழமை. அவருக்கு அந்த ஏகபோக வரவேற்பை எதிர்பார்க்கவே இல்லை யாரும். ஏன்னா அவருக்கும் திருஷாவுக்குமான கான்ட்ரவர்சிலாம் பார்த்துட்டு இவரோட மவுசு குறைஞ்சிருச்சு, சரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த யார் குடைச்சல் கொடுத்தாங்களோ அவங்க தரப்புலேருந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு அவருக்கு அந்த மவுஸ் கூடனோடனே இப்போ அதே மாதிரி சாக்க சொல்லி திருப்பி அந்த இல்னஸ்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. திருப்பி எப்படா பார்ப்பீங்கன்னு கேட்டால் மார்ச் மாதம் 17ஆம் தேதி திருப்பி பார்க்க போகிறதா அவங்க சொல்கிறாங்க. இவங்க பார்க்கறதுக்கே இவ்வளோ டிலே பண்ணுறாங்க. இவங்க பார்த்துட்டு அதில் என்ன குத்தம் சொல்ல போகிறாங்களோ, இந்தந்த சீனை ரிமூவ் பண்ண சொல்ல போகிறாங்களோ, இவங்க என்ன சென்சார் தருவாங்களோன்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி எழுது. குறிப்பாக சொன்னோன்னா இந்த படத்துக்கு மட்டும்தான் ரொம்ப பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க பிளான் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு அப்புறம் இவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுற அந்த டைம் லைனை கொண்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி ஒருவேளை சென்சார் தரப்புலேருந்து இன்றைக்கி சென்சார் பண்ணி ஒருவேளை பாசிட்டிவான இது இருந்ததுன்னா மார்ச் மாதம் 19ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு படக்குழு மும்மரமாக பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு இம்பாக்டை க்ரியேட் பண்ணிடலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படினாலும் 17ஆம் தேதி தான் பார்க்க போகிறாங்க. அதுக்குள்ளே எலெக்ஷன் கமிட்டி அவங்களோட எலெக்ஷன் டேட்டை சொல்லிவிட்டு அவங்க டேக் ஓவர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக எலெக்ஷன்லாம் முடிச்சுட்டு அவங்க ஏப்ரல் மேலே தான் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படத்துக்கு வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா தளபதியோட கடைசி மூவி. இந்த படம் எப்படி ரிலீஸ் ஆக போகுது, இந்த மாதிரி அவரோட பொலிட்டிக்கலில் அவருக்கு ஸ்டாண்ட்லாம் கிடைக்க போகுது, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்றைக்கி அவர் பொலிட்டிக்கல் நியூஸாக அவர் 2 மாநிலத்தில் அதாவது 2 தொகுதியில் நிற்க போகிறதா தெரியுது. திருச்சியும் அதே மாதிரி சென்னையிலையும் அவர் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. குறிப்பாக அவர் திருச்சியில் அவருக்கு ரொம்ப டாமினண்ட்டான ஒரு பிளேஸில் நிற்க போகிறதா தெரியுது. ஏன்னா அவர் காம்படிட்டர் நிறையா பேர் இருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா இங்கே அன்புமணியிலேருந்து அதே மாதிரி ஏவார் நேரு இவங்க நிறையா பேர்னு சொல்லிட்டு ஒரு பட்டாளமே இருக்காங்க. அவர் எந்த இதில் நிற்க போகிறோன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதியோட கடைசி படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? இந்த படத்துக்கு சென்சார் கமிட்டிலேருந்து இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரப்போதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி யாரெல்லாம் ஏமாந்தீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.